தள்ளிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ கரூரில் இருக்காங்க. கரூர்லேருந்து நாமக்கலுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுங்க உருளைக்கிழங்களோடு இறக்கிட்டு அப்புறம் மதுரையிலேருந்து இந்த பிளாஸ்டிக் கொரோனா ஆச்சுங்க கரூருக்கு. சரி லோக்கல் ஓட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்பா ஏற்றிட்டு வந்துட்டாருங்க. நான் வந்துட்டு இந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்ண போனாங்க. எல்லாம் அந்த வேலை பண்ணுறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஆதார் கார்டுக்கு ஒரு நம்பரு, லைசன்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதனால் போய் ஆதார் கார்டு நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால அதில் ஒரு நாள் லேட் ஆகி போச்சு. அப்புறம் திங்கக்கிழமை அந்த வேலையை முடிச்சுட்டுங்க. அப்புறம் அப்பாவை வீட்டுக்கு கரூர் வந்துட்டார். அப்பாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நைட்டு நான் வந்து டியூட்டிக்கு இங்கே வந்துட்டேன். இப்போ வந்துட்டுங்க நாமக்கல் போயிட்டு வைப்பர் செட் பண்ணலாங்க. வைப்பர் செட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா இது ட்ரோன் கேமரா வாங்கியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை அப்படியே பறக்கிடுவோம். இந்தமாட்டு வந்துட்டு ஃப்ளையிங் தாங்க. எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்க அந்த நேச்சுரல் சீன்ஸ்லாம் அப்படியே டாப் வியூலேருந்து பார்ப்போம். இப்போ லைசன்ஸ் ரினியூவல் வந்துங்க 5 வருஷம் இருக்கா. நம்மளுது இனி வந்து 2025 இனி 2030 அப்போ தான் அடுத்த ரினியூவல். இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்துருச்சுங்க. ஆர்டி ஆஃபீஸில் போத்தாவே இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சது. வீட்டுக்கே லைசன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம போகிறது வந்துங்க நாமக்கலுக்கு வந்து மோகனூர் ரோடு வழியாக போயிங்க மோடி அப்படியே நம்ம பரமத்தி வேலூர் போய் போயிடலாம். காலைல சாப்பாடு மட்டும் வச்சுருக்காங்க. போயிட்டு கதிர்வேல் வாத்து கடையில் வந்துட்டு ஒரு வாத்து ஃப்ரை ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக நாமக்கல் போவோம். அப்பா வந்துடுவாருங்க. நான் வேலூர் போயிட்டு ஃபோன் பண்ணேன்னா அப்பா திருச்செங்கோட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவார். இன்னும் ஒரு 10 நாளைக்குங்க பார்ப்போம். கொஞ்சம் லோக்கல் ஓட்டலாமா இல்லை கேரளா பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கு. பார்ப்போம். அது ட்ரோன் வந்துங்க இந்த DJI மினி 4K அது வாங்கினாங்க. நம்ம அந்த வாட்டர் சைஸ் பண்ணுவோம்ல அந்த பக்கம் வந்து நல்லா ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. மேப் பார்த்தாங்க போயிட்டுருக்கேன். வாங்கல் ரோடு வந்துட்டு அதில் ஒரு ரயில்வே பாலம் வரும். அதில் வண்டி போகும்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நேராக கரூரில் போக முடியாதுங்க. நம்ம அப்படி திருச்சியோடு போய் போனோம்னா இல்லை கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் சுற்று வரும். கரூர் டவுனுக்குள்ளங்க நான் அந்த பஸ் ஸ்டாண்டோட சரி பெரும்பாலும் வந்தது கிடையாது. அப்படி இல்லைனா மண்மங்கத்துலேருந்து அந்த வெங்கமேடு வழியாக வருங்க ஒரு ஃப்ளைஓவர், அதில் தான் வந்திருக்கேன். இதெல்லாம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இதில் இப்போ ரைட்டில் போகணும். நம்ம ரைட்டில் போயிங்க இந்த பொந்தூர்லேயே அடுத்த ரைட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இது நம்மளது ஏறி போனால் கட் ஆகுமா? அதில் ஏறி போனால் கட் ஆகாதுங்க. நம்மளது இங்கேயே கட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா கேட்டேங்க, நோய் என்ட்ரி இல்லைன்னு தான் சொன்னாங்க. இதுக்குள்ளே லாரியும் போகிற அறிகுறி இல்லை. மோகனூர்லேருந்து வருது பார்த்தீங்களா பஸ்ஸு, நாமக்கல் டு கரூர் மோகனூர் வழியாக வர பஸ்ஸில் அதில் வருமாமாங்க. அப்பா லாரி வரத்துக்கான அறிகுறியே இல்லை. ரைட் சைடில் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த பிரிட்ஜு அங்கே தான் முன்னாடி தான் இருக்குது. இதுதாங்க அமராவதி ஆறு. இது நேராக போய் அந்த பக்கம் காவேரி ஏரி வருது இல்லைங்க, அதில் போய் அப்படியே கலந்துருவது. இன்னும் 300 மீட்டர் இருக்குங்க ரைட்டில் திரும்ப இருக்கு. இதில் தாங்க ரைட்டில் போகணும். இதிலேருந்து தான் கனரக வாகனங்கள் லாரி செல்ல தடை, நோயின்றி. நாங்கள் சென்ட்ரல்லே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஆனால் நேபாளிலேருந்து வந்துட்டு போராட்டிருக்கு.
வண்டி போகுமா? நேம் போர்டு டச் ஆகிற மாதிரி தெரியுது. பார்ப்பேங்க, பாஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். அப்படியே எட்டி பார்த்துட்டே போயிடலாம். தாத்தா 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 போலாமாண்ணா? போலாமா? நன்றிண்ணா. இதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைமுக்கு இது கொஞ்சம் நேம் போர்டுக்கு மேலே கொஞ்சம் லோடு இருந்தால் கூட இதெல்லாம் வராது. இன்கேஸ் இந்த தொழில்பேட்டைங்கிற ஊரில் தாங்க அன்லோடு பண்ணோம். கொசு வேலை கம்பெனி இருக்குல்ல, அங்கே ஒரு வேளை இங்கே லோடு செட் ஆச்சுன்னா இந்த ரோட்டில் வரக்கூடாதுங்க. நேராக திருச்சி போய் தான் வரணும். இந்தமாதிரி நம்ம நேராக போய் ஹைவே பிடிச்சிடலாங்க. இந்த ஆறு நடிச்சாதான் ஒதுங்குறாங்க. சிட்டி ஆறு நடிச்சாலாம் கண்டுக்கவே பண்ணிடுறாங்க. ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பாடு வச்சாச்சுங்க. இப்போதான் 1/2 பிளேட்டு வாத்து கதிர்வேல் வாத்து கடையில் வாங்கணும். அரை பிளேட் வந்து 280 ரூபாங்க. ப்ளஸ் குழம்பு தனியாக கொடுத்தாங்க. இந்த பக்கம் வந்தாலே வண்டி வந்து இந்த ஸ்டாப்பெல்லாம் போகாதுங்க. வாத்துக்கறி இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லைங்க. அப்போ தான் சாப்பாடு மட்டும் வைக்கிறேன்னா வச்சுக்கிட்டு வாத்துக்கறி சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு, சாப்பாடு மட்டும் வச்சேன். கருவேப்பிலாம் போட்டு வாசம் மணக்குதுங்க. அடுத்தது குழம்பு தனியாக அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுங்க போடுறதுக்கு பீடை வாங்கியிருக்கு. போட்டுட்டு அப்படியே இந்த உண்டை மயக்கத்திலேயே நாமக்கல் போயிடலாம். சூடு அப்புது. ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்டு வண்டிங்க இங்கே பாடி பில்டர் நின்றுருக்கு. இங்கேயும் பாருங்கள் 2 வைப்பர் செட் பண்ணியிருக்காங்க. ஜாம் நகர் போய் ரிலையன்ஸ் கம்பெனி போகிறலங்க. அங்கே போனாவே கம்பல்சரி வந்து 2 விண்ட்ஸ்க்ரீன் இருந்தால் தான் விட்றாங்க உள்ள வண்டியை. இல்லை இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்காங்க. இப்போ புது வண்டி பாடி கட்டினா இப்போ நீங்கள் தானே பார்த்து வைப்பீங்க? ஒரு சைடு மட்டும் தானே. சரி ஒரு சைடு அதை எப்பயும் போல செஞ்சிருவான். அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்லேயே ஓட்டை போட்டுருவாங்க, 2 பக்கமும் போடுவாங்க. இப்போ இனிமேல் வர வண்டிக்கு தான் 2 பக்கம் போட்டுருன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். புது வண்டிக்கலாம். ஆமாம், இந்த இப்போ பென்ஸ் வண்டி 2 கட்டிச்சு, அப்பயும் போடாத விட்டுட்டோம். சரி டோர் நாம் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போவோம். டிராக்டர் ஓட்டினா தான் அதை ஓட்ட முடியும். போலாமாங்கப்பா? போலாமாங்கப்பா? ஸ்டெடியா போங்கப்பா. ஏங்கப்பா நான் வாங்க, நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிட்டா?
ஐடியா வாங்க நம்ம வந்துட்டு வைப்பர் இறக்கிறதுக்கு வந்து வெள்ளடிப்போம். பார்த்துருப்பீங்க, அப்பா வந்து ட்ரெயிலர் எடுத்து ஓர விட்டாருங்க. இப்போ தான் ட்ரெயினிங் எடுத்தார். இங்கே பாருங்கள், ஒரு ஈச்சர் வண்டி இருக்குது, ஃபுல்லாகவே சிஎன்ஜி. இதில் எம்டியில் வந்துட்டு வெல் அடிக்கிறதுக்கு காரணம், போன ட்ரிப்பு அடிக்காததுக்கு மெயின் காரணம் வந்து பட்டாசு எடுத்துருந்தாங்க, அதனால தான் அடிக்கலை. இப்போ அதனால் எம்டியில் வந்துட்டு இந்த வெல் அடிக்கிற வேலையை முடிச்சுக்குவோம். பாருங்கள், உள்ளேருந்தே சிலிண்டர் எடுத்து வச்சுட்டேன் வெளியே. எப்படிங்க பாரு ட்ரெயிலில் ஓட்டினது? அதான் நம்ம ஒரு பக்கம் ஓடிச்சா அது ஒரு பக்கம் போகுதாங்க. ஆனால் ஓட்டி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நான் ஓட்டுவேங்கப்பா வண்டி. நான்லாம் எல்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுவேன். ஆனால் வண்டி ஓடுறது சார் நல்லா இருக்குது, சல்லுன்னு போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்டி காட்டுற பாருங்க ஃப்ளைட்டு, ட்ரோன் கேமராவை. ஏங்கப்பா, இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரி 2 பட்டையை கொடுத்து இந்த அப்படியே மோட்டர் ஃபிட் பண்ணுறது தானா? அதான் பட்டாசு பத்தாக்கிறாரு பாரு அவர். இந்த ஓட்டை போடணும். ஆமாம், அந்த ஓட்டை மட்டும் போடணும் அவர். அதை போட்டு விட்டு விட்டாருன்னா அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போனால் அவங்களே வச்சு விட்ருவாங்க மோட்டரை. வெள்ளி நாடு வெல் அடிச்சுட்டுங்க. அடுத்தது வந்து இந்த ஹோல் போடலாம் வாங்க. பட்டை வச்சு வெளில அடிச்சாச்சுங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஹோலும் போட்டாச்சு. இனி அடுத்தது அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி வைப்பர் செட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ட்ரோன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ என்னன்னாங்க, எலக்ட்ரிஷியன் நாளைக்கு தான் வருவாங்களாங்களா? ஆமாம், இன்றைக்கி ஒரு மணிக்கு எதுங்க விசேஷத்துக்கு போகிறாரு. அப்போ நாளைக்கு வந்துடும். அப்படி இப்போ நாளைக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் தாங்க, இல்லைன்னா தெக்க போயிட்டு வந்து செட் பண்ணிடுவோம். எம்எல்ஏ மினிஸ்டர் கூட அப்பாயின் பண்ணிக்கலாம் இருக்குங்க. ஆனால் நம்ம எலக்ட்ரிஷியனை பிடிக்கவே முடியல. ஆமாம், அது அப்புறம் இங்கே எதாவது முக்கியமான வேலை இருக்குதாம்மா, சொந்தத்தில் எதாவது விசேஷமாம்மா. அப்புறம் போகிறன்ட்டு போயிட்டு அப்படி இப்போ 1 மணிக்கு போயிருப்பாப்ல. அப்போ இதுக்கோசரம் வண்டி நிறுத்திட்டு சிவகாசி தெக்க போயிட்டு வந்துட்டு செட் பண்ணிடலாமா? இந்த பட்டை மட்டும் உங்களுக்கு வசதி சொல்லிட்டு போனால் அதை கொடுத்து இது பண்ணுன்னு இது அவங்ககிட்டே இருக்குது. அதான் அது அவங்ககிட்டே இருக்குது. அது இது மட்டும் இருக்குதுங்களா? செட் பண்ணியாச்சு. இதை கழட்டிட்டு இனிமேட்டு அவ்வளோதான், வந்து ஃபிட் பண்ணுறது மட்டும் தானே? ஆமாம்மா, ஃபிட் பண்ணுற வேலை தான். சரி, ஓப்பன் பண்ணலாமாங்கப்பா? உங்கள் பொண்ணான கைகளை திறந்து வைங்கப்பா. ஃபஸ்ட்டுங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து
லண்டன்லேருந்து வரும்போதுங்க கேட்டிருந்தாரு அங்கே ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம வந்து சரி ட்ரோன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. நம்ம என்ன ட்ரோன் கேமரானாங்க, இது வந்து DJI மினி 4Kங்க. இதுதான் இப்போ மேலே பறக்கிறது. சரி சரி. இது வந்துட்டுங்க கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே பறக்கும்னு சொல்லி போட்டிருக்குங்க. நானும் நிறைய டுட்டோரியல் வீடியோலாம் பார்த்தேன். அடுத்தது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேண்டுக்கே லேண்ட் ஆயிருங்க. அதெல்லாம் நிறைய வீடியோ இருக்குங்க. நான் இந்த மாதிரி பார்த்துட்டு ட்ரைனிங் ஆகணும். மொபைல் வந்து ஆப் இருக்குங்க, DJI Fly ஆப்னு. அதில் தான் வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல் அதில் தான், எல்லாமே அதில் தான் சேவ் ஆகும். மெமரி கார்டு போட்டிருக்கேங்க, 128 GB மெமரி கார்டு. இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்களா? மெமரி கார்டு தனியாக தாங்க வாங்கணும். நாம் காசு போட்டு வாங்கணுமா? ஆமாம். அது கத்தி கீழே வச்சுருங்கப்பா. இதில் வந்துட்டுங்க பேட்ரி தான் இந்த இடத்துல இருக்குது. அது எது மாதிரி பேட்டரி தாங்க? இது வந்து பேட்ரி வந்து இன்பில்ட் பேட்ரி தாங்க. அது இங்கே கிடைக்கும்ல? இதுதான் பெங்களூரு சென்னையில் இருக்குது. DJI இது ஷோரூம் இருக்குது. இது எவ்வளோ வரும்? அங்கே வாங்கிக்கலாம். இது நம்ம இது வாங்கினா எப்படி 4000 5000 பக்கம் வருங்கப்பா. இது என்ன சார்ஜ் போடணுமா? இது சார்ஜ் போடணும். சரி சரி சரி. இது வந்து நம்ம இந்தியா மதிப்புக்குங்க இந்த ட்ரோன் கேமரா வந்துட்டு அவைலபிள் இல்லைங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எதுலேயுமே இல்லை. இருந்தாலும் இந்தியா மதிப்புக்கு வந்து இது பார்த்தோம்னா 52000 பக்கம் வருதுங்க. இது வந்து ஆன் பண்ணுறது வந்துட்டுங்கப்பா, இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோன் பறக்க வரக்கு முன்னாடிங்க இந்த மேலே இருக்க அந்த கேமராவோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டிக்கணும். ஏதாங்க கழட்டினீங்கன்னா? கழட்டினா தான் இப்போ வீடியோ எடுக்க முடியும். சரி சரி சரி. இது வந்து இவ்வளோ தானே? இது இவ்வளோதாங்க பார்த்தா இவ்வளோதான். இந்த பொட்டி எதுக்கு? அது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறேங்க பாருங்க. சரி சரி. இப்போ இது வந்து இப்படி வச்சு நம்ம மொபைலில் இது கனெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு தனி ஒரு ரிமோட் ஒன்று இருக்குங்க, அதை எடுக்கிறேன் பாருங்க. அதை எடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது 2 லாங் ப்ரெஸ் பண்ணுன்னு வைங்க, அந்த ப்ரொப்பலர் பாருங்க, அது ரொட்டேஷன் தெரியுதாங்க? சவுண்ட் வருதா? கேமரா ரொட்டேஷன் ஆகுதா? அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சரி 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 சரி. இங்கே லைட் எரியுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்கும்போது. மறுபடியும் ஆஃப் பண்ணும்போது 2 லாங் ப்ரெஸ்ஸுங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லாங் ப்ரெஸ், அவ்வளோதான் ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான். இது இங்கே என்ன ரேட்டு தாங்க இந்தியாவில்? இந்தியாவில் தாங்க 52000. சரி சரி. அதே மாதிரிங்க 38 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே காற்றடிக்கும் போது பறக்கூடக்கூடாது. அது அப்போதைக்கு நம்ம மொபைலில் செக் பண்ணிட்டு பார்த்து பறக்க விட்டுக்கலாம். மெயினாக வாங்கினது எதுக்குனாங்க, போகிற இடத்துல இந்த ஹில் ஸ்டேஷனு, அப்புறம் இந்த ஆறு, இந்த கடல் பக்கமெல்லாம் போகிறோம்ல, அதை கவர் பண்ண தாங்க மெயினாக வாங்கினது. நம்ம வேறு தேவையில்லாத இடத்துலலாம் பறக்க விட்டோம்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அந்த மாதிரி இதை நம்ம பண்ணவும் மாட்டோம். பூச்சி மாதிரி இது வருங்க. அடுத்தது இதுக்குள்ளே ரிமோட் இருக்குங்க, ரிமோட் கண்ட்ரோல் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் எல்லாம் வீடியோ பார்த்தேங்க. இதை வாங்கிட்டு இந்த DJI மினி 4Kக்கு வந்து நிறைய வீடியோ டுட்டோரியல் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து பறக்க விட்றது தாங்க இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருக்கு. ஏன்னா ஃபுல் ட்ரெயினிங்லாம் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தோம்னா இதாங்க ரிமோட் கண்ட்ரோல். நமக்கு இது வந்துட்டு சொல்கிறாருங்க, ரெண்டுமே சார்ஜ் போட்டுக்கலாங்க. இது வந்து இதுவும் சார்ஜ் போடணும், இதுவும் சார்ஜ் போட்டுக்கணும். இந்த பட்டன் வந்துட்டுங்க ட்ரோன் கேமரா வந்து அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு போகிறதுக்கு. இது வந்து ஃபார்வேர்டில் போகுங்க. இந்த இந்த இது வந்து மூவ் ஃபார்வேர்டு, இது வந்து பேக்வேர்டில் வருது, இது சைடில், இது வந்து ரைட்டில், இந்த மாதிரி போகிறதுக்கு. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொட்டேஷன், இந்த பட்டன் வந்து கேமரா ரொட்டேஷன் பண்ணுறதுக்குங்க. இது வந்து வீடியோ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுவும் 2 ப்ரெஸ் பண்ணணும். சவுண்டு கேட்டுச்சாங்கப்பா? இப்போ வந்து ஆனில் இருக்குது. உங்கள் ஃபோன் கொடுங்கப்பா. இங்கே வந்துட்டுங்க கேபிள் இருக்குது. இதை வந்து நம்ம மொபைலில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபோனை இதிலே வச்சுக்கணுமா? ஃபோனை எப்படி வைக்கணுங்களா? ஃபோனை வச்சுக்கணும், அவ்வளோதான். வச்சுட்டு எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலிமா நம்ம ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிக்கலாங்கப்பா. ஆப்
சார்ஜ் ஏறுற மாதிரி ஏறுது. சார்ஜ் ஏறும். அந்த ஆப் மூலிமா வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் கேமரா எப்படி பறக்குது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. அது இதில் டிவி இதுலேயே பார்த்துக்கலாம் செல்லுலேயே. ஆமாம். இவ்வளோதாங்க சிம்பிள். நம்ம இப்போ என்னென்னா பறக்க விட்றதாங்க நம்ம வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். அப்பாவோட மொபைலில் வந்துட்டு அந்த டிஜே ஆப் வந்து டிஜே ஃப்ளைங் அந்த ஆப் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. சப்போர்ட் ஆச்சுன்னா அப்பா அதில் வச்சுட்டு நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். இப்போ நம்ம ஃபோன்லேயே தான் கனெக்ட் பண்ணி பறக்க விட போகிறேன். பறக்க விட்ற ஷார்ட்ஸ் வந்து அந்த வியூ வந்து இங்கே பறக்க விடலாங்க. நீட்டான ஜம்முன்னு இருக்குது, காற்று அடியில். அதோட வீடியோ வந்துட்டு நான் அப்படியே இந்த கிளிப்லேயே உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன். அதேமாதிரி இது வந்து சினிமேட்டிக் மோட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணால் லெஃப்ட்டில் தரலாம் சினிமேட்டிக் மோடு, ரைட்டில் தரலாம் ஸ்மோட் மோடுங்க, சென்டர் வந்து நார்மல். அதேமாதிரி இது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்ட் வந்து பார்த்தீங்களா, இது வந்து இப்போ வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்தது இது வந்து பேகுங்க. இப்படி கிளிதாங்க கொடுத்தாங்க, பிளேடு இல்லையாங்க இந்த இப்படி கிளிக்கிறது. இதில் வந்துட்டுங்க இந்த ப்ரொப்பலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ரக்கை அது வந்துட்டு ஸ்பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேரில் இருக்குது பாருங்கள் இந்த ரக்கை. எந்த ரக்கைங்க? இதுக்கா ஸ்பேருங்க. சரி சரி. என்ன அது போயிருமா அது? இப்போ இதுலேயே ஒன்று படுது போது உடைக்குன்னு வைங்க. ரைட் ரைட்டு. இது வந்துட்டுங்க நமக்கு இது சார்ஜிங் போடுறது கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் நான் 8 ரக்கை கொடுத்துருக்காங்களா? ரக்கை நிறையா இருக்குதுங்களா? சரி சரி. இனி எல்லாம் ஓகே, இனி பறக்கிறது மட்டும் தான் பாக்கி. இது என்ன? இது பேகுங்கப்பா. இது இதுக்குள்ளே வச்சுக்கிறதா? அவர் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தார்ல, பேக் வாங்கிட்டு வந்தார். தனியாக வாங்கிட்டு வந்துருக்காரு இது மட்டும்? ஆமாங்க. இல்லை அதோட சேர்த்து வந்துருக்குதா? ஏங்கப்பா இது தனி. இதெல்லாம் அவர் நமக்கு தனியாக வாங்கிட்டு வந்தார். சரி சரி. இது வந்து சார்ஜிங் போடுறதுங்க. இதில் தான் ரக்கை நிறைய இருக்குது பாருங்களா. இது பார்த்தீங்கன்னா தெரியுங்கதா, இந்த ரக்கைக்கு வந்து நம்ம இது பண்ணுற ஸ்க்ரூ டிரைவரு ஸ்பேர் இது நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரோன் கேமரா வாங்கணுன்ட்டு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு நாளில் வந்துட்டு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. நீ அவ்வளோதாங்க பறக்கூட போகிறோம். வந்துட்டு முடிச்சா பார்க்குறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது ட்ரோன் வந்து பறக்குது பார்த்தீங்களா, அதையே நான் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ எடுத்து. அவ்வளோதாங்க. என்ன அது எனக்கும் தெரியலப்பா. இது ஒரு 2 பேண்டு மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தான் நானே பார்க்கணும். வீட்டுக்குள்ளே பறக்க விட்டாங்கப்பா, போய் செவுத்தில் மோதத்துக்குள்ளே போய் பிடிச்சிட்டேன். சரி சரி. அது ஹேண்டில் கொண்டு வரதுக்கு வந்து இன்னும் ட்ரைனிங் எடுக்கணுங்க. அது கூடிய சீக்கிரம் எல்லாமே ட்ரைனிங் எடுத்துருவோம். பறக்கலாமா வெளியே போய்? வாங்க போயிட்டு டீசல் அடிப்போம். அப்பா முன்னாடி போயிருக்காரு. லோடு வந்துட்டுங்க பார்க்கலாங்க. போய் டீசல் வச்சுட்டு வால் செக் பண்ணணும். போய் வண்டியை போய் நைட்டு பட்டல் நிறுத்திட்டோம்னா காலைல அந்த இன்ஜின் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவாங்க. நைட்டு வண்டியில் இருந்துக்குவோங்க. நான் அப்பா வீட்டுக்கு போயிடுவார், காலைல வருவார் மறுபடியும். வந்துட்டு பார்ப்போம் எங்கே லோடு ஏற்றுறோம் அப்படிங்கிறது. வீட்டிலேருந்து அப்பா சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்களா, சாப்பிட்டுட்டு மோர் அங்கே வச்சுருந்தேங்க, தெரியாமல் தட்டி விட்டு எல்லாம் கீழே ஊற்றிருச்சு. இந்த ட்ரோன் இப்போ அந்த ட்ரோன் ஷூட் எடுத்துடலாங்க, அதை அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள். கிளாரிட்டி வந்துட்டு 4K வச்சு தாங்க எடுத்தேன், நல்லாயிருக்கு. அது என்ன செட்டிங்ஸ் எல்லாம் நிறையா மாற்றினுங்க நம்ம. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 10-15%ங்க இப்போ தான் நம்ம வந்து அந்த பறக்க விடுறது மறுபடி நம்ம அந்த ஹேண்டு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த அப்படியே அந்த மேலே வியூவிலிருந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாமே பொருளுக்கு இப்போ தாங்க தெரிஞ்சுட்டு வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம லாரி தான் வந்துட்டு காமிச்சோம் அதில் ஹைட்டில் இருந்து.
போக போக இன்னும் நிறைய ஏகப்பட்ட வீடியோ இருக்குங்க, டுட்டோரியல் வீடியோ நிறையா இருக்குது யூடியூப்பில். அது எல்லாமே பார்த்துட்டு இனி போக போக இந்த ட்ரோன் கேமரா வச்சு வியூ வந்து இன்னும் நான் பெட்டராக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அப்படியே விட்டேங்க, நம்ம லாரி கவர் பண்ணிட்டு நேராக போயிட்டு அந்த பக்கம் டேங்கர் வண்டியிலே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே நம்மக்கிட்டே வந்துட்டு கையில் பிடிச்சி, கையில் வந்து ஆக்சுவலாக ஹேண்டில் தாங்க அது வந்து இதாகும், ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ட்ரிப்பு இவ்வளோ வண்டியெல்லாம் பட்டையில் பார்த்தே கிடையாதுங்க, இவ்வளோ வண்டி இருக்குது. எல்லாம் மழை காலனால சீசன் டல்னு எல்லாம் வண்டி வேலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாட்டிருக்கு. நம்ம போயிட்டுங்க சிவகாசி போயிட்டு வந்துட்டு வைப்பர் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணிடலாங்க. அது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த ட்ரிப் எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். அந்த ஸ்டேரிங் ஒயர் மாற்றணுங்க. இது வந்து பச்சை கலர் சுற்றலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த கலரில் சுற்றினோம்னா ரொம்ப கலர் மங்கிடுதுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரோஸ் கலரில் இருந்துச்சு, இப்போ இது என்ன கலர்னு எனக்கே தெரில. காலையில் வாத்துக்கு சாப்பிட்டுட்டு வரும்போதுங்க எம்டிக்கு எதுக்கு வண்டி தூக்கி தூக்கி போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எதுக்குடா சாப்பிட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது காலையிலேயே எதுக்கு அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி எம்டியில் ஓட்டும் போது பேசாமல் எதுக்குடா சாப்பிட்டோம், டீ காஃபி குடிச்சிட்டு வந்து இங்கே ஆல்ட் ஆகும்போது சாப்பிட்டுக்கலாம் மாதிரி தோணிடுச்சுங்க. அந்தளவுக்கு தூக்கி தூக்கி டிரைவர் சீட்லேயே உட்கார முடியல. தள்ளிக்குங்க. எனக்கு கீழே இறக்கிறது ஒரு பயம் இருக்கு. பிடிச்சிக்கலாம் அப்படியே மெதுவாக இறக்கல இருக்குது. 320 பிடிச்சிருச்சாங்கப்பா. டீசல் அடிச்சிட்டுங்க. நமக்கு தெரிஞ்ச வண்டிக்காரன் ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்து பேசிட்டு அவர் நேராக இங்கேருந்துங்க வேலூர்லேருந்து அட்டை ஏற்றிட்டு போயிடுவாங்க நம்ம கேரளாவுக்கு. அங்கேருந்து மங்களூர்லேருந்து மறுபடியும் அகமதாபாத்துக்கு பார்க்குங்க. அது ஏற்றிட்டு ரெகுலராக அப்படி ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ முன்னாடி போயிட்டுங்க மெக்கானிக் செட்டில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி ஹைவேல போய் நிறுத்திட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம். நைட்டு வந்துட்டுங்க அங்கே பட்டையிலே படுத்துக்கலாம். கொசு பட்டை கிளப்போம். அதனால தான் ஆல் அவுட்லாம் புதுசெல்லாம் பக்காவாக வாங்கி வச்சாச்சு. காலைல போயிட்டுங்க அப்பா நேரமாக வந்துடுவார். வண்டியில் இந்த மெத்தை இந்த மேட்லாம் துவைக்க கொடுக்கணுங்க. வீட்டுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அப்பா கொண்டு போயிட்டு ஸ்பேர் இருக்குங்க, அது நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் கொஞ்சம் ஆறு அடித்தா ஓரம் போங்கண்ணா, ஏங்கண்ணா திரும்பி பார்ப்பீங்க. நம்ம நார்த் இந்தியாவில் தாங்க ஆறு அடித்தோம்னா ஒதுங்க மாட்டாங்க, திரும்பி பார்ப்பாங்க. ஆறு அடித்தா என்ன பெரிய வண்டி வருதா சின்ன வண்டி வருது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் ஆறு அடித்தா அதுக்கு தான் இப்படி அழுத்தி பிடிச்சிட்றது. இப்படி அழுத்தி பிடிச்சா ஒரு சில பேருக்கு இரிட்டேட் ஆகும். அதனால தான் சும்மா இப்படி ஒரே ஒரு பீப் சவுண்ட் மாதிரி இப்படி அடிக்கிறது. போயிட்டு காலைல வரும்போதுங்கப்பா அந்த மேட்டு ரெண்டையும் பூசி எடுத்துகிட்டு வந்துருங்க, துவச்சி எடுத்து வந்துருங்கப்பா. ஒரு 7 மணிக்கிட்ட வாங்கப்பா. சரிங்க. அப்பா வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்ம வண்டியிலே படுத்து தூங்கிட்டு
காலைல வண்டி ஒர்க் முடிச்சுட்டு பார்ப்போம் எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு.